ஆமாப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டி புருஷன் சொத்து பிள்ளைங்க எல்லாமே கிடைக்குது. அவளுக்கு என்ன கிடைக்குது? ஏன் பேச மாட்ட பெருசு? உனக்கு 3 வேளை சோறு, போட்டுக்க செலவு துணி, கை காலுக்கு ஏதாவது வந்தா பாத்துக்கிறதுக்கு பொண்டாட்டி, இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே? இல்லாட்டி நீ எல்லாம் இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் உன்னை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. பாக்குறதுக்கு தான் நரம்பு மாதிரி இருக்க, உடம்பு பூரா கொழுப்பு. நான் அதுக்கு சொல்ல ரம்யா, நான் சொல்ற பாயிண்ட் வேற. ஆமா, பெரிய பாயிண்ட். பொண்டாட்டின்னு அந்த கிழவி இல்லைன்னா நீ போனையா, ஞாபகம் வச்சுக்கோ. பேச்ச பாரு பேச்சு. வாசரோ, என்ன ஊர்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்கு? எல்லாம் இந்த பெருசு பண்ற வம்பு தான். சும்மா இருக்காம வம்பு பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ரவி, கேரியரோட வந்திருக்கீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். மணி 4 போகுது, இப்பதான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணுமா? என்ன இங்க நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் நேரத்துல சாப்பாடு சாப்பிடுங்க, போங்க. சரிங்க, கிளம்புறேன். என்னங்க, நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. சரி சரி. என்ன ரம்யா? சாருக்கு பொண்ணு பார்க்கணுமா? எனக்கு இங்க வேலையே இல்லாத மாதிரி சொல்றாரு. நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்காக நான் பொண்ணு பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. நிஜமா நீங்களாவது பாருங்க. வரங்க. விதி யார வெட்டுது? போய. அம்மா, அம்மா. வாடா மணிக்கோ, கடையில இருந்தா வர? ஆமாம்மா, இந்தாங்க உங்க மாத்திரலாம். ஆமா, உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? வீட்டுல தானே? இல்லம்மா, ஊருக்கு போயிருக்கா. எதுக்குடா? விஜய கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர போனா, அநேகமா என்ன நேரம் வந்திருப்பா. ஓஹோ, தங்கச்சியை கொண்டு போய் விட போயிருக்காளாக்கும். இத முதலே பண்ணி தொலைச்சிருக்கலாமே. நம்ம நிர்மலா கல்யாண பேச்சு இது மாதிரி நின்னு போயிருக்காதே. என்னம்மா இன்னும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா, உள்ளது தானே சொல்ற. அவ தானே நிர்மலாவோட பொழப்ப கெடுத்தவ. அம்மா, நடந்ததுக்கெல்லாம் நம்ம யாரையும் குத்த சொல்ல முடியாதுமா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால எப்படியோ நடந்து போச்சு. இதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம்னு பேசுறதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நிர்மலா கல்யாணம் அடுத்தடுத்து தள்ளி போறதுன்னு நினைச்சாதான் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு. இதை இப்படியே விட்டுறக்கூடாதுமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சிடணும். போது நிறுத்துங்க. இனிமே இந்த வீட்ல என் கல்யாண பேச்சு எடுக்கவே கூடாது. யாரா இருந்தாலும் இத பத்தி பேசாதீங்க, சொல்லிட்டேன். நிர்மலா, என்னடி சொல்ற? உன்கிட்ட வந்து நான் கேட்டனா, என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அழுதனா? எதுக்காக இப்படி சிங்காரிச்சு சபையில வச்சு என்ன மூக்க அறுக்குறீங்க? நான் என்ன பொம்மையா? ஊர் பையனுங்கெல்லாம் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறதுக்கு அப்புறம் வேணான்றதுக்கும். கோவப்படாத நிர்மலா. இத பாருமா, உன் பிள்ளைங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டா உன் ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் அனுபவிச்சதெல்லாம் போதும். நிர்மலா, வாயை மூட்டு சும்மா இருமா. செல்வமும் கல்யாண பேச்சு வேண்டான்னு சொல்றான். இப்ப இவ்வளவு அதே ஏதோ சொல்லிட்டு போறா. கடவுளே, இருந்து பிள்ளையார் சொல்லி மாதிரி சம்பந்தம் ஒண்ணு பண்ணேனே.